ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த 2025 நியூ இயரில் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. புதுசாக பிறக்கக்கூடிய இந்த 2025 நியூ இயரில் 12 ராசிக்காரங்களுக்குமே கலவையான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் பெரிய கிரகங்கள் அவங்களோட இடத்தெல்லாம் மாற்ற போகிறாங்க. அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்த மாதிரியான விஷயத்தில் அவங்களாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க. இந்த 2025ல மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025 வருஷம் தாங்க நடக்க போகுது. துலா ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதங்களும், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரங்களை தாங்க அமைஞ்சிருக்குது. சுக்கிரனை ராசி அதிபதி கொண்டவங்க தாங்க இந்த துலா ராசிக்காரங்க. இந்த புது வருஷம் உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே நல்ல வெற்றியாகத்தான் முடிய போகுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னாவே போதுங்க, அதிகமான பலன் எல்லாம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப காரியம் கூட உங்களுக்கு சுலபமா நடக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா படிப்படியா உயருங்க. உடல் உபாதைகள் எல்லாம் வரலாம். ஹாஸ்பிட்டல் போய் நீங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுங்க, எல்லாமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாம வீடு, மனை, நகை இது மாதிரிலாம் அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க. கூடவே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்க ஏதாவது சீக்ரெட் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணாங்க. சமுதாயத்தில் புகழ்பெற்ற பதவி எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அந்தஸ்து உயருங்க. உங்களோட சகோதர சகோதரிங்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட காரியம் எல்லாமே சாதிச்சுக்க முடியுங்க. அனாவசியமான செலவெல்லாம் வரலாம். கடன் வாங்க வேணாங்க. ஆனால் வரவுக்கு தகுந்த செலவு மட்டும் செய்யுங்க. அனாவசிய செலவு எல்லாமே தவிர்த்துக்கோங்க. உங்களோட மனதில் எதையோ ஒன்று இழந்தது போல ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே தாங்க இருக்க போகுது. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுதுன்னு இப்போ விரிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இது நாள் வரைக்குமே பிரிஞ்சிருந்த உறவினர்கள் எல்லாமே மறுபடியும் ஒன்று சேர போறீங்க. வருமானம் கூட படிப்படியாக உயரதாங்க போகுது உங்களுக்கு. அதனால ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் எல்லாத்தையுமே இப்போ திரும்ப கொடுக்குற நிலைமை உங்களுக்கு உருவாக போகுதுங்க. இது கூடவே வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ சூப்பரான வேலை கிடைக்க போகுதுங்க. 3, 6, 10 இடங்களில் சனி இருக்கிற போது அந்த ராசிக்காரங்களை யாருமே அடிச்சிக்க முடியாதுங்க. அந்த வகையில தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேரும் அந்யுன்யம் அதிகமாகுங்க. அதனால வெளியே எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. அதிகமான உழைப்பை எல்லாமே இப்போ நீங்க போட போறீங்க. அதனால நூதனமா தொழிலில் செயல்பட்டு வெற்றி வாகை சூட போறீங்க. நீங்க உங்களோட வேலையில வேகம், விவேகம் இது எல்லாத்தையுமே அதிகமாக்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்குவீங்க. ஏதாவது வழக்கெல்லாம் உங்க மேல இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான எல்லா வழக்குமே இப்போ சரியாக போகுதுங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தால இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுங்க. அதனால செலவு கூட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியற அளவுக்கு தாங்க இருக்கும். இந்த 2025 ஆண்டுல உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. மற்றவங்க கிட்ட உங்களோட மரியாதை, மதிப்பு எல்லாமே அதிகமாகவும் போகுதுங்க. அந்த வகையில இந்த 2025 ஆண்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அடுத்ததா இந்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலையில இதுவரைக்கும் இருந்த கஷ்ட சூழ்நிலை எல்லாமே சரியாக போகுதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க இதுவரைக்கும் செஞ்ச செலவெல்லாமே கூட இப்போ கம்மியாக போகுதுங்க. ஒரு சிலருக்கு தான் இந்த கால்வலி, வயிறு தொடர்பான பிரச்சனை எல்லாம் வருங்க. தினமும் வாக்கிங் போங்க, இல்லைன்னா தியானம் செய்யுங்க. எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த துளாராசிக்காரங்க துன்பங்கள் எல்லாமே விலகி இப்போ துள்ளி குதிக்க போறாங்க. ஏன்னா இந்த 2025 நியூ இயர்ல சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இப்படின்னு எல்லா பெயர்ச்சிக்குமே உங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால உங்க வாழ்க்கையே அடியோட மாறப்போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பெயர்ச்சியால துளாராசிக்காரங்களுக்கு அமோகமான வாழ்க்கை தாங்க உருவாக போகுது. பாகியஸ்தானத்துல குரு அமர்றதுனால பாகியஸ்தானத்தோட பார்வை லக்னத்தின் மேல விழறதுனாலையும் எல்லா சுப காரியமும் நடக்க போகுது. எல்லா விதமான பிரச்சனையுமே கூட தீர போகுதுங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள அன்பு அதிகமாகுங்க. ஆனந்த கண்ணீரே வர அளவுக்கு நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும். உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து நீங்க நல்ல பேர் வாங்க போறீங்க.
கடின உழைப்பை தாங்க நீங்கள் தாரக மந்திரமாக கொண்டு உழைக்க போகிறீங்க. அதனால் சக ஊழியர்கள்கிட்ட நல்ல ஒரு முறையில் பேசி பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது. வேலையில் வந்து வருமானத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. அலுவலக ரீதியாக நீங்கள் வெளியில் போயிட்டு வர பயணம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுதுங்க. ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு கூட உயர போகுதுங்க. புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறப்ப வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, வியாபாரம் செய்கிறது, இல்லைன்னா கிரீன் கார்டு, ப்ளூ கார்டு, முதலீட்டுக்கான லாபம், அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்குங்க. எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் சனி பகவான் வந்து கொடுக்க போறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 நியூ இயர் வந்து ஒரு குட் டைம் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்போ திருமணம் ஆக போகுதுங்க. அதுக்கான வரன் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த நியூ இயருக்கு வந்து எல்லாருமே பல காரணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாலும் அதில் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க தாங்க அதிகம். முக்கியமாக இந்த 90ஸ்களுக்கு வந்து திருமண ஆசை வந்து இந்த வருஷமாவது நிறைவேறுமா அப்படின்னு பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க. ஸோ கவலைப்படாமல் இருங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்க போகுது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கூட உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்குங்க. நீங்கள் பிளான் எப்படி போட்டு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெற்றி பெறவும் முடியும். பழைய கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைப்பீங்க. புதுசாக கடன் வாங்குற முயற்சி கூட உங்களுக்கு வெற்றி தாங்க அடைய போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வருகை வந்து உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். அதனால் வியாபாரத்தில் வந்து நல்லாவே இருக்க போகிறீங்க. ஆனாலுமே கூட புதுசாக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இந்த துளாராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே கிடைக்குங்க. குறைவே இருக்காது. அதுக்கு உங்களோட பிரார்த்தனை வந்து வீண் போகாதங்க. அதனால பணவரவு வந்து உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். குழந்தைங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்த கூட நீங்கள் யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க, அது எல்லாமே இப்போ நடக்குங்க. கவர்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே லேசியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் பொது சேவை வந்து உங்களுக்கு அனுகூலமான பணம்லாம் கொடுக்குங்க. கட்சியோட மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதன் மூலயமா புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதே டைம் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, கவனமா இருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு எல்லாமே சுமாராக தாங்க கிடைக்கும். ஆனாலுமே கூட உங்களோட பேரு, புகழ், இது எல்லாமே அதிகமாகும். வாய்ப்பு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால நீங்க கடன் வாங்கி செலவழிக்கிற சூழ்நிலைகளாம் கூட உருவாகலாங்க. அதுவே மாணவர்களா இருக்கிற பட்சத்துல படிப்புல வந்து சின்ன சின்ன தடையெல்லாம் வரலாங்க. ஆனா பேரண்ட்ஸ் உதவியோட நல்லா படிச்சீங்கன்னா நீங்க நல்ல மார்க் வாங்கலாம். சோம்பேறித்தனத்தை எல்லாமே தள்ளி வச்சிடுங்க. உங்களோட டீச்சர்ஸ் நடத்துற பாடத்தை வந்து அன்னன்னைக்கு தினமுமே படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. துலா ராசிக்காரங்களுக்கு மாற்று வர்க்கம், வீடு, வாகனம், மனை, அலுவலகம் இப்படின்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் தாங்க கிடைக்கும். இதுவே மீடியா துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள், பொறுப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லவே எதிர்பாராத பலன் எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாமே உயர போகுதுங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப கோபத்தை கொஞ்சம் குறைச்சி பேசுறது நல்லதுங்க. எதிர்பாராத பண உதவியெல்லாம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க. உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அரசாங்கம் மூலியமா நடக்க வேண்டிய எல்லா காரியமுமே சாதகமாக தான் முடிய போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க தான். இந்த வருஷம் வந்து குடும்பத்தில் ரொம்பவே குதூகலமா இருக்க போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைங்க கூட உங்க பேச்சை கேட்டு தாங்க நடந்துக்குவாங்க. பண வரத்தம் திருப்தி தர வகையில தாங்க இருக்குது. நீங்க எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்லபடியா வரும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. வீண் வாக்குவாதத்துல எதுலையுமே ஈடுபடாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து வசதி வாய்ப்பு எல்லாமே அதிகமாகுங்க. அதனால புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த புது வருஷம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாமே தேடி வர போகுதுங்க. உங்களுக்கு அது எல்லாமே பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறிக்கிட்டு போங்க. அதிகமாக உழைக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பண வரவு வந்து கிடைக்கும். நீங்கள் வேலையை கரெக்டாக செய்கிறது மூலயமா ஆஃபீஸில் உங்களுக்கு பதவி உயர்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்துலேயும் இல்லைன்னா பணத்தை யூஸ் பண்ணுற விதத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நிதானமாக பேசுறது நல்லது தான் உங்களுக்கு. இந்த டைம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெட்ஸ் எதையும் வளர்க்காதீங்க. அப்படியே நீங்கள் வளர்த்தாலுமே கூட நீங்கள் பார்த்துக்க வேணாம், வேற யாரையாவது பார்த்துக்க சொல்லுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்போ பிறக்கக்கூடிய இந்த 2025 நியூ இயருக்கு வந்து துலா ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமா வெள்ளிக்கிழமையில பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளை நல்லா தரிசனம் செய்யுங்க. அதுக்கப்புறமா கோவிலை வந்து 16 தடவை சுற்றி வாங்க, நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்
சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.